Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திருமிகு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், அன்புமணி மேல பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப விடை கிடைச்சிருக்கு. அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தும் விலக்குறேன், அது மட்டும் இல்லாம செயல் தலைவர் பதவியில இருந்தும் நீக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அன்புமணி கூட பாமக தரப்புல இருந்து யாருமே தொடர்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த முடிவுக்கு தொண்டர்கள் கட்டுப்படுவாங்களா, இல்ல யாருக்கு கட்டுப்படுவாங்க? ஒரு பக்கம் அன்புமணி தரப்புலையும் ஆதரவாளர்கள் இருக்காங்க, ராமதாஸ் பக்கமும் ஆதரவாளர்கள் இருக்காங்கும் போது இந்த அறிவிப்பு தொண்டர்கள் மத்தியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவங்க எந்த பக்கம் போவாங்கன்னு நம்ம நினைக்கலாம். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்கியது மட்டுமல்ல, என்னுடைய பெயரை கூட அவருடைய பெயருக்கு பின்னால் பயன்படுத்தக்கூடாது என அறிவித்திருப்பதெல்லாம் உண்மையிலேயே சரியான நடவடிக்கையாக தெரியவில்லை. காரணம், நாம் 3ஆம் நபராக இருந்தால் எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் சொந்த மகன் பெற்ற மகனை தன்னுடைய பெயரை கூட பயன்படுத்தக்கூடாது என்கிற நடவடிக்கை எல்லாம் சரியானதல்ல. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மூத்த தலைவர் தான், மறுக்கவிட. ஆனால் அன்புமணி அவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு இளையவராக தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய செல்வாக்கும் ஆதரவு வளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது. அதே அவசரப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கிற அளவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது நிச்சயமாக சரியாகவே முடிவெடுக்கிற மாதிரி மருத்துவரையாக நீட்டிருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை அவருக்கு தான் உருவாக்கும். அதனால் அவர் உருவாக்கிய கட்சி வல்லத்து கட்சி, யாரும் மறுக்கவில்லை. ஆனால் அந்த கட்சி சமூக நீதிக்காக போராடி இருக்கிறது. இங்க முன்னாக பேசிய அண்ணன் தராஸ் சியாமவர் சொன்ன கருத்து 100% உண்மை. அது ஒரு சமுதாயத்தின் பெயரில் உருவானாலும் கூட சமூக நீதிக்காக பல கடமைகளை ஆற்றியிருக்கிறது. இந்த நேரத்தில் இவ்வளவு அவசரமான நடவடிக்கை தேவையா என்பதுதான் எல்லோருமே கவனிக்கதாக இருக்கிறது. தொண்டர்கள் நிச்சயமாக மனநிலையில இருப்பாங்க. ஏன்னா மருத்துவர் ஐயாவளையும் யாரும் பொருட்கள் தயாரில்லை, அன்புமணி அவர்களையும் பொருட்கள் தயாரில்லை. ஏன்னா 2 பேரையும் 2 கண்கள் என்றுதான் சொல்றாங்க. அப்போ எந்த கண்ணை நாம கொச்சைப்படுத்துறது அல்லது குத்திக் கொள்வதுங்க என்பதுதான் அவர் புரியாத இருக்கிறது. என்னதான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இப்படி அறிவித்தாலும் தொண்டர்கள் மத்தியில அன்புமணி இயக்கத்தை யாருமே ரசிக்கலைன்னு கருத்து. இருவரும் இணைந்து, ஏன்னா ஏன் இணைந்துன்னா மிக குறுகிய காலத்துல சட்டமன்ற பொதுத் தேர்தல் இருக்கிறது. ஒவ்வொரு பொதுத் தேர்தலும் பாமகவுடைய பங்கு என்பது நிச்சயமாக இருக்கிறது. எனவே 26 தேர்தலும் மிக முக்கியமான தேர்தல். தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திலே இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு பிரிவை மக்களும் ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு 40 தொகுதியில வாக்குவங்கி உள்ள கட்சி, அது இந்த முடிவு எடுப்பது அந்த கட்சிக்கு முன்னாடிதான் பொதுவாக தமிழ்நாடு அளவில் அந்த கட்சியில் இருக்கிற ஒரு நன்மதிப்புக்கும் முடிச்சதெல்லாம் மாறிவிடுங்க. எனவே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி இயக்கத்தை எந்த நோக்கத்துக்காக இருக்கலாம் கூட, ஏன்னா எல்லா கட்சியிலும் சங்கடமாக வருவது நீக்கிறாங்க, அது வேறு. ஆனால் சொந்த மகன் வேற பேச வேண்டிய அவசியம் இல்லை. பெற்ற மகனையே அவசரப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. இப்போ ராமதாஸ் ஐயா மீது எந்த ஒரு வார்த்தையும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் கூறாமல் இருக்காங்க. ஏன்னா தன் அப்பாங்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு தராமல் உறுதியாச்சார். அது பாராட்டுக்குரிய விஷயம். எனவே மருத்துவரையாக தன்னுடைய மகனை இவ்வளவு ஒரு சங்கடத்துக்கு மன உணர்ச்சிக்கு ஆளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருவரும் ஏதாவது வகையில் விட்டுக் கொடுத்து இணைந்து செயல்படுவார்கள் என்கிற நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை இன்னைக்கு தொற்றாக அவர் மாற்றிருக்கிறார். இருந்தாலும் இது நல்லதல்ல என்பது என்னுடைய பரிமாண கருத்து. நிச்சயமா அதே போல இந்த நடவடிக்கையை அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிட்டு நல்ல யோசனையும் சொல்றேன், அன்புமணி தனி கட்சி வேணா ஆரம்பிச்சுக்கிட்டோம், ஆனா அந்த கட்சியும் கூட வளராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னும் இவர்கள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் கருதுறாங்களா தொண்டர்கள்? இல்ல, தொண்டர்களை பொறுத்தவரைங்க நீங்க தொண்டர்கள் நிர்வாகிகளுமே எல்லாருமே இன்னும் பாருங்க, இருவருக்கும் பிரச்சனை தனித்தனி இயங்குறாங்க. ஆனா அன்புமணி படத்தையும் மருத்துவர் ஐயா படத்தையும் ஒரு சேரத்தையும் பயன்படுத்துறாங்க. ரெண்டனையுமே யாருமே பொறுக்கல. டாக்டர் ராமதாஸ் ஐயா அவருடைய அணியோடு செயல்படக்கூடியவர்களுமே மருத்துவர் அன்புமணியை புறக்கணித்தெல்லாம் பண்ணல. ஏன்னா அவர்களுக்கு அந்த மாதிரி விருப்பம் எல்லாம் யாருக்குமே இல்லை. இது மருத்துவர் ஐயாவுக்கும் அன்புமணிக்குமான மனக்கசப்புடைய, இது தொண்டர்களுக்குள்ள நிர்வாகிகளுக்குள்ள முழுமையான மனக்கசப்பா இல்லை. இது தவிர்க்கப்பட வேண்டும். மருத்துவர் அன்புமணி அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான தலைவர் தான். அவர் நீங்க சாதனை பண்ணிருக்காரு. அதை மருத்துவரையாக நிறைய பேசியிருக்காரு. அதே சமயம் அவர் பல பிரச்சனைக்காக, மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடுறாரு, பேசுறாரு. அவரும் ஒரு அந்த சமூகத்துல அந்த கட்சியில ஒரு மிக முக்கிய இடத்துக்கு அவர் தான் இருக்காரு. எப்படி திரு கருணாநிதி அவர்கள் பிறகு ஸ்டாலின் வந்தாரோ அதுபோல இயல்பாகவே திரு அன்புமணி அவர்களால் வர முடியுங்க. இப்போ இது அன்புமணி உதாரணம் விடுங்க. நம்ம டாக்டர் ராமதாஸ் அவருடைய நண்பர் சொல்லக்கூடிய திரு கருணாநிதி அவர்களே அவருடைய ஒரு மகனை கேட்கிறாரு.
ஆனா இன்னொரு மகனுக்கு வாய்ப்பு தர்றாரு. அப்ப அது மாதிரி இங்க ஒரே மகன் தான். ஏன்னா இந்த வாய்ப்பு ஒரு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து குடும்பத்திலேயே இந்த 3 மாசம் மிக கடுமையா பேசி பண்ணிக்கலாம். வெளியிலேயே இந்த செய்தி வராது நடத்திக்க முடியுங்க. பொதுவெளிக்கு வந்தது மிக தவறான விஷயம். என்னதான் இருந்தாலும் மருத்துவர் ஐயா பிறகு அன்புமணி தான் எல்லாம் பார்ப்பாங்க. எனவே அன்புமணி அவர்களை அந்த இடத்துல இருந்து விலக்குவது என்பது இது சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கை அல்லங்க. நிச்சயமா சார், உங்களோட கருத்துக்களை இணைப்பில் வந்து தெரிவித்ததற்கு நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.